சென்னையிலிருந்து ராஜஸ்தானுக்கு வாரத்திற்கு 5 நாட்கள் இயக்கப்படும் விரைவு ரயில் சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார். சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ராஜஸ்தானுக்கு ரயில் சேவை தொடங்க வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை பரிசீலித்த மத்திய ரயில்வே துறை ரயில் சேவை வழங்க முடிவு செய்தது. அதன்படி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பகத் கி கோதிக்கு விரைவு ரயில் சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூலம் தொடங்கி வைத்தார். இதில் மத்திய அமைச்சர் எல் முருகன் காணொலி வாயிலாகவும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். மேலும் ரயில் சேவையை வழங்கிய பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே அமைச்சருக்கு தமிழ்நாடு ராஜ்தானி அசோசியேஷன் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த சென்னை ஜோத்பூர் டைரக்ட் ட்ரெயின் இன்னைக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே அஸ்வின் வைஷ்ணவ் இந்த ட்ரெயின் இப்போ தான் நம்ம 1 மாதம் 1.5 மாதமாக சார்கிட்ட ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நாள் முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போனாங்க, கண்டிப்பாக ஒரு 5 நாளில் நான் பேப்பர் சைன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃப்ளாக் ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி இது ஒரு 20 வருஷமாக நம்ம பண்ண கஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பிரைம் மினிஸ்டர்லேருந்து, ரயில்வே மினிஸ்டர்லேருந்து, ஸ்டேட் மினிஸ்டர், ஆல் ஜிஎம்ஸ், ஏடிஆர்எம். நேற்று நம்ம ஏடிஆர்எம் கூட மீட்டிங் பண்ணோம். அவங்க தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எல்லாம் வரணும், ராஜஸ்தான் அசோசியேஷன் நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். நன்றி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.